ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோஜா பூச்செடியாக இருந்தாலும் சரி, இல்லை மல்லிகைப்பூ செடியாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலுமே இந்த ஒரு 5 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி எல்லா செடியுமே நிறையா பூக்கள் எடுக்க முடியும். இந்த 5 டிப்ஸில் எதை பற்றினா, மண்கலவை பற்றி, ப்ளஸ் எந்த இடத்துல செடி வைக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு A to Z எல்லா டிப்ஸுமே இதில் இருக்குது. அதனால் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த மாதிரி ரோஜா செடி மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு செடி அது காய்கறி செடியாக இருந்தாலும் அதையுமே நான் சொல்கிறேன். அது ஒரு 2-3 செடிக்கு மட்டும் அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதையுமே சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதில் எந்த மாதிரி க்ரோத் வந்துருக்குது, அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். உங்கள் மாடி தோட்டத்துக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம எந்த ஒரு செடி வாங்கினாலும் சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நட போகிறதுக்கு முன்னாடி அதை பார்க்க வேண்டியது மண்கலவை மட்டும்தான். மண்கலவை பற்றி நிறைய வீடியோ நாமளே போட்டிருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் சர்ச் பண்ணாலே வரும். உங்கள் சைடில் எந்தெந்த மண்கலவை கிடைக்குதோ அதை வச்சு நான் சொல்கிற மண்கலவை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தோட்டத்து மண், உங்கள் இடத்துல என்ன மண் இருக்கோ அந்த மண்ணை எடுத்துங்க. அதுக்கப்புறம் கம்போஸ்ட் இருந்தால் கம்போஸ்ட், அது வெறுமி கம்போஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை மாட்டோட தொழு உரம், இந்த ஆட்டோட தொழு உரம், இந்த மாதிரி எது இருந்தாலுமே அது ஒரு 40% சேர்த்துங்க. இந்த தோட்டத்து மண் ஒரு 30%. மீதி இருக்கிறது கோகோ பிட் இருந்தால் கோகோ பிட் சேர்த்துங்க. அப்படி இல்லைனா மணல் கிடைக்கும்னா மணல் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா எம்சாண்ட் கிடைச்சாலும் எம்சாண்ட் சேர்த்துக்கலாம். இது 3த்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன் தான். இந்த ஒரு 3 ரேஷியோவில் மட்டும் கலந்து யூஸ் பண்ணுங்கள். செடியோட க்ரோத் நல்லாவே வரும். இது மண்கலவை இதிலே முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கம்போஸ்ட்டு கொடுக்குறோம். அதனால் அடி ஓரம் அதுவும் போயிடும். இதேபோல் முக்கியமாக நடும்போது இந்த வேப்ப முன்னாக்கு அடியில் சேர்த்துங்க. அப்போ தான் அந்த வேர்பூச்சி அஃபெக்ட் ஆகாது. செடி க்ரோத் நல்லா வரும். இது மண்கலவையில் செய்கிறதில்ல. அந்த நம்ம அடி ஓரமாக கொடுக்க பார்த்து அந்த வேர்பூச்சி வராததுக்காக ஃபஸ்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணிட்டிங்கன்னா வேர்பூச்சி ப்ராப்ளமே வராது. இது மண்கலவையோட கான்செப்ட். நம்ம டிப்ஸ் நம்பர் 1 மண்கலவை பற்றி ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம். இதோட ரேஷியோவில் நீங்கள் எந்த மண் உங்கள் சைடில் கிடச்சாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கிறோன்றது, அதாவது முக்கியமானது இது. எந்த செடியை எந்த இடத்துல வெயிலில் வைக்கணுமா, இல்லை செமி ஷேடான ப்ளேஸில் வைக்கணுமா, இதை பற்றி 2வது டிப்ஸாக பார்த்துரும். பொதுவாக மல்லிகைப்பூ செடி இதை ஃபஸ்ட் எடுத்துப்போம். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் ஓப்பன் வெயிலில் வச்சாலே நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். இதுக்கப்புறம் ரோஜா செடி பார்க்க போனால் அது செமி ஷேடான இல்லை, அதாவது ஃபுல் வெயில் அடிக்கிச்சிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா செடி இந்த கருகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும். அதனால் ரோஜா செடியை பொறுத்த மட்டும் செமி ஷேடான நிலையில் வைக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தனியாக ஷெட்டு மாதிரி அந்த ஷேட் நெட் மாதிரி கட்டணுமா, அந்த மாதிரி தனித்தனியாக கட்ட தேவையில்லை. ஷேட் நெட் மொத்தமாக கட்டுறீங்கன்னா அதில் அந்த ரோஜா செடி அந்த மாதிரி எந்தெந்த செடிலாம் செமி ஷேடான ப்ளேஸில் வைக்கணுமோ அதை தான் வச்சுருங்க. மீதி அந்த கேப்பில் சப்போஸ் இந்த மல்லிகைப்பூ செடி அந்த மாதிரி நல்லா வெயிலில் தாங்குகிற செடியை அந்த சைடில் வச்சுருங்க. அந்த மாதிரி வைக்க பார்த்து உங்களுக்கு செடியோட க்ரோத் எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகாது. இப்போ இதில் பார்த்தாலே தெரியும், மேலே ஷேட் நெட் கட்டியிருக்கும். கீழே இருக்கிற இந்த ரோஜா செடியோட க்ரோத்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அதனால் ரோஜா செடி வைக்கிற பார்த்து மட்டும் கொஞ்சம் வெயில் செமி ஷேடான ப்ளேஸில் மட்டும் வச்சுருங்க. இது டிப்ஸ் நம்பர் 2. ஃபஸ்ட்டு மண்கலவை பார்த்துட்டோம். 2வது எந்த இடத்துல வைக்கணுன்றதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியும் உரமும் இது 2ம் எந்த டைமில் கொடுக்கணும். உரம் நம்ம நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, அது கெமிக்கல் உரமாக இருக்கலாம், இல்லை ஆர்கானிக்காக இருக்கலாம். அது என்ன உரம் வேணாலும் கொடுக்குறதும் அந்த லிக்விடாக கொடுக்க பார்த்து அதுக்கான டைமிங் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த வெயில் ஏறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியே செடிக்கு கொடுத்தாலும் சரி, வெயில் ஏறதுக்கு முன்னாடி இந்த காலையில் கொடுக்குறீங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ளே கொடுக்குறது. ஈவினிங் அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா ஃபுல்லாக சன்செட் ஆனதுக்கப்புறம் ஒரு 6:30 மணி அது போல் டைமில் கொடுத்தீங்கன்னா தான் வெயிலில் நாம் டேரெக்டாக தண்ணி ஊற்ற பார்த்து என்ன ஆகுன்ட்டுனா அந்த வெயிலோட மண் ஹீட் ஆகிருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக தண்ணி ஊற்ற பார்த்து செடி கீழே அந்த வதங்கிறதுக்கு மேலே அந்த துளிர்லாம் கருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இதோட 4வது டிப்ஸ் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் செடி கட்டிங்ஸ் பண்ணி வருது, அதாவது கவாத் பண்ணி வருது. இது மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் இல்லை, ரோஜா செடிக்கு எல்லா செடிக்குமே, மோஸ்ட்லி இந்த காய்கறி செடி கூட நம்ம இந்த கத்திரிக்காய் அந்த மாதிரி செடிலாம் காய்ச்சி முடிச்சிட்டோன்னா நீங்கள் ஒரு 3 அடி பக்கம் விட்டுட்டு வெட்டி விட்டிங்கன்னா புது துளிர் வந்துச்சுன்னா அதுலேயுமே நிறையா காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும். இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். இதை கட்டிங் பண்ணி விட்டு அதுக்கான க்ரோத்தையுமே காட்டியிருப்பேன். அந்த வீடியோவுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட்டிங் பண்ணி விட்டுட்டு இந்த கட்டிங்ஸ் மேலே ஃபங்கஸ் எதுவும் அட்டாக் ஆகாத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாணமோ இல்லை மஞ்சத்தூள் நல்லா கரைச்சி அதை குழச்சி வைக்கிறது, இல்லை ஃபங்கஸ் சீட் வாங்கி வச்சாலும் சரி, அந்த மாதிரி ஃபங்கஸ் அட்டாக் ஆகாத இருந்தால் தான் அந்த டேரெக்டாக சன்லைட் படுறது அந்த ஸ்டெம்மை காய விடாத இருக்கும். புது துளிர் ஈஸியாக எடுக்கிறது இருக்கும். கட்டிங்ஸ் எந்த நீங்கள் செடி பண்ணி விட்டாலும் சரி, ரோஸ் செடியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த செடிக்கு பண்ணி விட்டாலும் அந்த கட்டிங் பண்ண இடத்துல இந்த மாதிரி அந்த கட்டிங் காயாத அளவுக்கு, டேரெக்டாக வெயில் அடிக்காத அளவுக்கு எதையாவது வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க.
இந்த மாதிரி கவர் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 நாளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து துளிர் வந்து வர ஆரம்பிக்கும். இது இதில் மட்டும் இல்லை, ரோஜா செடிக்குமே சேர்த்து. அதனால் கண்டிப்பாக வந்து பூ பூத்து முடிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு செடி வந்து க்ரோத் ஆகி டெவலப் ஆகி மேலே பெருசாக வந்துட்டு போகுதுன்னா கண்டிப்பாக வந்து கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி துளிர் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு 15 நாளில் பார்த்திங்கன்னா நல்லாவே துளிர் வந்து பெருசாகி டெவலப் ஆகி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உரம் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த உரத்தை வந்து செடிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அது வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இல்லை மண்ணு கொடுக்குறதுனாலும் சரி, கொஞ்சம் இலை வந்து டெவலப் ஆகி வந்ததுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிங்க. இல்லைன்னா சின்னதுலேயே அந்த துளிர்லேயே கொடுக்க பார்த்து செடி வந்து கருக ஆரம்பிக்கும். இது வருது இல்லைங்களா? கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் இந்த மாதிரி தான் க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நாம் என்ன உரம் வேணாலும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். செடி வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். இல்லை நம்ம வந்து ரீபாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி க்ரோத் வருது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம்னா நம்ம உடனே உரம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ரீபாட்டிங் பண்ண பற்றி அந்த சாயில் மிக்ஸிலே நம்ம பண்ணி வச்சுருப்போம். அதுக்கான உரம்லாம் சேர்த்து அடிஷ்னலாக நம்ம வந்து இதுக்கு உரம் கொடுத்து தான் ஆகணும்னு தேவையில்லை. ரீபாட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா அதுவுமே சேனலில் வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தெளிவாக வந்து சாயில் மிக்ஸில் வந்து ரீபாட்டிங் பண்ணிவிட்டு அது என்ன மாதிரி க்ரோத் மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுக்கிற எல்லா துளியிலையுமே வந்து மொட்டுக்களாக தான் வரும். தெரியுது இல்லைங்களா? வர துளிர் எல்லாமே வந்து மொட்டுக்களாக மட்டும்தான் வரும். அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது, இல்லை அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கவாத்து பண்ணி விடுங்க. எல்லா கிளையுமே கட் பண்ணி விட்டாங்கன்னா செடியும் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஹைட்டு போகாது, மெயின்டைன் ஆகிட்டே வரும். க்ரோத்தும் வந்து நல்லாவே வந்துட்டுருக்கும். இது வருது இல்லைங்களா? எல்லா செடியிலையுமே வந்து ரோஜா செடி, மல்லிகைப்பூ செடி எல்லா செடியுமே வந்து மொட்டுக்கள் வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 டிப்ஸ் பக்கம் பார்த்துட்டோம். மீதி இருக்கிறது ஒன்று தான் பேலன்ஸ். இதுக்கு அடிஷ்னலாக இன்னொன்றுமே வந்து போனஸ் டிப்ஸாக ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று தரேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறது தான். பேசிக் லெவல் கார்டன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும், இல்லை ஆல்ரெடி வச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு டிப்ஸாக தான் லாஸ்ட் டிப்ஸ் இருக்கும். அதனால் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரீபாட்டிங் பண்ணுறது. ரீபாட்டிங் வந்து கண்டிப்பாக ஒரு 1 இயருக்கு ஒரு டைம் ஆச்சு நம்ம பண்ணி வச்சா தான் அந்த மண்ணோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அதோட நியூட்ரிஷன் கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் நம்ம அதில் எந்த செடி வச்சாலுமே நல்லாயிருக்கும். அதனால் வந்து ரீபாட்டிங் வந்து முக்கியமாக பண்ணிடணும். அது எப்படி பண்ணுறதுன்னு சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். அதையுமே செக் பண்ணி ரீபாட்டிங் எந்தெந்த செடிலாம் பண்ண போகிறீங்கன்ட்டு அதையுமே பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாட், நம்ம எந்த மாதிரி பாட் இல்லை க்ரோ பேக் அதை வந்து சூஸ் பண்ணுறத பொறுத்து. இப்போ இந்த ஒரு பிளான்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேர் ஃபுல்லாகவே வந்து இதுக்கு மேலே வந்து கீழே இறங்க முடியல. ஏன்னா அந்த பாட்டுக்கு கீழே வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் இல்லை. அதனால் வந்து அந்த செடியோட அந்த கரும்போட க்ரோத் வந்து அப்படியே நின்றுச்சு. நம்ம அந்த வேர் இறங்குற வரைக்கும் க்ரோத் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இதோட வந்து ஃபுல் வீடியோ வந்து இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குது, அப்டேட் பண்ணுறேன். இது முக்கியமாக நான் போட்டதுக்கான காரணம் வந்து நம்ம எந்த மாதிரி பிளான்ட் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற சைஸில் வந்து பார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது தான். இப்போ ரோஸ் பிளான்ட்டுன்னா 12க்கு 12 இல்லை 12க்கு 15 அந்த மாதிரி சைஸில் க்ரோ பேக் சூஸ் பண்ணிங்கனாலே போதும். இதுவே பிளான்ட் மாறுது, இப்போ மல்லிகைப்பூ செடிக்கும் சேம் அதே க்ரோத் வந்து 15க்கு 15 வச்சதில் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஒரு மரம் அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாவது ஒரு பிளான்ட் வைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸில் க்ரோ பேக்கோ இல்லை அதுக்கான பார்ட்டோ அதை மாற்றினா மட்டும்தான் செடியோட ஃபுல் க்ரோத் வந்து இருக்கும். இல்லை நீங்கள் என்ன தான் உரம் கொடுத்தாலுமே செடி வந்து அதுக்கு மேலே க்ரோத் போகாது. ஏன்னா வேர் அதுக்கு மேலே கீழே இறங்காததுனால நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வேர் வந்து ஃபுல்லாகவே அதில் சுற்றிட்டு அந்த பார்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நம்ம வந்து சூஸ் பண்ண பார்த்தே பார்ட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதாவது நம்ம சொன்ன சைஸோட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக செடியோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகும். இதனாலையுமே வந்து ஃபுல் க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்ததுக்கு அந்த கரும்பு நட்டுருந்தோம் இல்லைங்களா, இந்நேரம் பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரோத் ஆகி வந்திருக்கணும். அது வந்து ஃபுல்லாகவே க்ரோத் டவுன் ஆனதுக்கு காரணம் பார்ட் வந்து சின்னதாக எடுத்தது தான். அதனால் வந்து எடுக்கிற பார்ட்டை கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி பார்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே செடி வந்து நல்லாவே டெவலப் ஆகும். நான் யூஸ் பண்ணுற எல்லா டிப்ஸுமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.